தீபாவளி பொங்கல்னு ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா ரொம்ப பயமா இருக்கியா? பண செலவாகும். இல்ல அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. குளிச்சே தீரணும் பாருங்க. அதுக்கு தான் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அக்கா குளிக்கிறத பாத்துட்டு இருக்கோம். குளிக்கிறத யாரோ ஒரு பொண்ணு குளிக்குதுடா. யாரோ பொண்ணா? வாத்தியார் பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு. வாத்தியார் வீட்டு பொண்ணு ஒரு பொண்ணு இல்லையா? அது பொண்ணா? எப்படிங்க வாயை திறந்தா பேச்சுக்கு பதிலா ஒரே பொய்யா வந்துகிட்டு இருக்கு. அத பொண்ணுன்னா அப்ப உண்மையான பொண்ணு என்னன்னு சொல்றது? அது ஏதோ வண்டியில வரும்போது பொய் பேசிச்சு, அதுக்கு போய் இப்படியா பேசுறது? பாரு, அந்த பொண்ணு இங்க குளிச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது பார்த்தா நம்மள தப்பா எடுப்பாங்க. வா. ஏய், யார் இது? நாங்க தான். இல்ல நாங்க தானா? நாங்க தான். கொஞ்சம் இருங்க, வரேன். அம்மா அப்படியே வந்துடாதீங்க. வெளியே வரும்போது துணியை போத்திக்கிட்டு வாங்க. ஆம்பளைங்க நம்ம கருப்புக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? யோ, எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு வயசு பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும்போது பாப்பீங்க? அம்மா நீங்க சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றீங்க. வேணா காக்கல கற்பூரத்தை எரிஞ்சு சத்தியம் பண்றேன், உங்களை நான் பொம்பளையாவே ஏத்துக்கல. வெற்றிவேல் ஐயா கிட்ட சொன்னு உங்களை வேலையில இருந்து தூக்கிடுவாரு. ஏம்மா நீ முதல்ல வெற்றிவேல் ஐயாவை நேர்ல பாத்திருக்கியா? என்ன நீ இருக்க போய் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? வெற்றிவேல் ஐயா என்ன நேர்ல பார்த்தா உட்காரவே மாட்டாரு. என் மேல அவ்வளவு மரியாதை. போட்டாடா புடவையில ஒரு போடு. அம்மா கொஞ்சம் திரும்பி பார், கண்ணை திறந்து பார். வெற்றிவேல் ஐயாவே நிக்கிறாரு பார். ஐயோ, அவர் வீட்டு வேலைக்காரனை சொல்லல, வெற்றிவேல் ஐயாவை சொல்றேன். நீ ஓவரா பேசிக்கிட்ட. சும்மா ரஃப் அண்ட் டஃபா பேசுனீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் வேலையை தொலைச்சிட்டு அப்புறம் ஊருக்கு போக வேண்டியதான். எது இவரையுமா? ஆமா, இவர் என்ன கொம்பா? ஐயா எனக்கு ஒரு ஒத்தாசை பண்றீங்க. அந்த அருவி உச்சில போய் நிக்கிற, கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுறீங்களா? நீயே குதிச்சுக்க. எது சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்ல. கல்யாண காட்சியில எனக்கு இருக்க. காயெல்லாம் குடவுனுக்கு போயிட்டு இருக்க. அப்பப்ப சேர சேர லோடு போய்கிட்டே தான் இருக்கு. ஏன்டா அன்றவருக்கு மேல லுங்கியை கட்டி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? ஐயா இப்படி கட்டுறதுல ஒரு வசதி இருக்கியா? இப்படியே தூக்கிட்டு உட்கார்ந்தா லுங்கி அழுக்காதுல்ல. என்னாச்சு? என்னப்பா அது? பார்த்து வேலை செய்யக்கூடாது, இவ்வளவு ரத்தம் வருது. ஏன்பா கவனமா இருக்கணும்ல. வேலை தெரியாத என்ன? ஐயா என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மையிலேயே இந்த வேலை எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் எதுக்காக இந்த வேலைக்கு வந்த? நான் உங்ககிட்ட வேலை செய்யற குழந்தைசாமி மகங்க. பட்டணத்துல படிச்சுட்டு இருந்தேன், லீவுக்கு இங்க வந்தேன். அப்ப பார்த்து நடந்துக்கிறேன். குழந்தைசாமி பையனா நீ? உன் பேர் என்னப்பா? சுப்பிரமணியங்க. சுப்பிரமணியன் என் தம்பி பேர் வச்சிருக்க. என்னப்பா அது இவ்வளவு ரத்தம் வருது? முதல்ல போய் ஆஸ்பத்திரி போய் ஊசி படுக்க போ. ஐயா அண்ணேன்னு சொல்லுப்பா. சரிங்க அண்ணா. தம்பி இங்க வா. என்னப்பா அது கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? டவுன்ல படிக்கிறேன்னு சொல்ற. இந்த பணத்தை வச்சு ஒரு 4 துணிமணி எடுத்துக்க. போய் உங்க அப்பா வர சொல்லு. உன் படிப்பு செலவுக்கு ஏதாவது சைக்கிள் கிட்ட வச்சு தரேன். இனிமே இந்த வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. தம்பி பேர் வச்சிருக்காண்டா. ஐயோ 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 ஐயோ, சுப்பிரமணியங்கிற பேர் மட்டும் எனக்கு இருந்திருந்தா காடு கரை தோப்பு துறவெல்லாம் என் பேர்ல கிரயம் பண்ணி வச்சிருப்பாரு. எங்க அப்பா ஒரு மனப்பாயம், அவன் சின்னான்னு பேர் வச்சான். ஐயோ சுப்பிரமணியன் வச்சிருந்தா நான் சுக்கர கூடவே இருந்திருப்பனே. எனக்கு இல்ல. அதுவும் சரிதான். ஐயா கும்பிடுறேங்க. வணக்கம். நான் ஒரு அனாதை. எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் மட்டும்தாங்க இல்ல. தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அண்ணன் நான் இருக்கேன்ல. அதனாலதாங்க வந்தேன். வேலை வெட்டி எதுவும் இல்ல, ஏதோ கடை வச்சு குத்தீங்கன்னா அதை வச்சு போயிச்சுக்குங்க. அது வேணாப்பா, பேசாம தோட்டத்துல இருந்து வேலையை பாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. ஏதோ சின்னதா ஒரு ஜவுளி கடையோ ஒரு நகை கடையோ வச்சு குத்தீங்கன்னா அதை வச்சு நான் போயிச்சுக்குங்க. அது நஷ்டம் கூட பரவாயில்ல, அதை வித்து நான் எப்படியாவது ஆளாயிடுவேன். குழப்புறையே. நான் ஒன்னும் குழப்பில்லைங்க. என் பேரு சுப்பிரமணி, உங்க தம்பியோட பேரு இப்ப புரியுதுங்களா?
புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. நீ என் தம்பிதான். ரைஸ் மில்லுக்கு வந்துரு, கொடுத்துறேன். ஐயா உங்களை மாதிரி யாரையா இருப்பாங்க? வரட்டுங்களா? வாங்க. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன போய் அண்ணங்கிறீங்க? உங்களுக்கு தம்பி மாதிரி. தம்பியா? என் பேரு சுப்பிரமணி. ஓஹோ, அப்படியா? அப்ப உங்களுக்கு வேலை வெட்டி இருக்காது, அப்படிதானே? இல்ல இல்ல, ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கேன். ஒரு பைய டீ குடிக்க வர மாட்டாங்களாம். ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா எளிமையா சரவணபவா மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு பழிச்சுக்குவேன். என் பேரு சுப்பிரமணி தான். தம்பி சுப்பிரமணி, மில்லுக்கு வந்துருங்க. சரிண்ணா. அண்ணனுக்கு நல்ல மனசு. சின்ன ஐயா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.